God of deliverance. விடுதலையாக்கும் கர்த்தர் அவர் என்று நான் பேச விரும்புகிறேன். God of deliverance. கர்த்தர் விடுதலை கொடுக்கிற கர்த்தர். This word Hebrews chapter 6 and verse 1 now. எபிரேயர் 6:1 வார்த்தைகளை கவனிப்போம். I take one word. ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். Let us go unto perfection. பூரணராகும்படி கடந்து போவோமாக. Hallelujah. பூரணர் ஆகும்படி நாம் கடந்து போவோம். Hallelujah. Let us go into perfection. நாம் பூரணராகும்படி கடந்து போவோம். Let us go into perfection. பூரணராகும்படி கடந்து போவோம். Let us in all the petty differences. எல்லா கருத்து வேறுபாடுகளையும் மறந்து விடுவோம். Yes. And the Bible says here, வேதம் சொல்கிறது, it's difficult for those who fell back to come back again. கீழே தவறி வழி தருவி கீழே விழுந்தார்களே அவர்கள் மறுபடியுமாக தேவனுடைய அன்புக்கு வருவது மிகவும் கடினம் என்று சொல்கிறது. May the Lord forgive them. கர்த்தர் தாமே அவர்களை மன்னிப்பாராக. It's God's decision. கர்த்தருடைய தீர்மானம். But what I have to do, நான் என்ன செய்ய வேண்டும்? as God's servant, கர்த்தருடைய ஊழியனாக, and what you have to do as a saint of God, பரிசுத்தவானாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? let us go into maturity. அந்த முதிர்ச்சி அடைவோம். In the word of God, கர்த்தருடைய வார்த்தையிலே, in the knowledge of God, கர்த்தருடைய அறிவிலே, in the works of God, கர்த்தருடைய கிரியைகளிலே. Amen. Hallelujah. Let us not be like babies. குழந்தைகளை போலவே இருக்க வேண்டாம். Let us walk into next levels. அடுத்த படிக்கு நாம் உயர்ந்து வளருவோம். How can we mature? எப்படி முதிர்ச்சி அடைய முடியும்? Spend time at the feet of God. கர்த்தருக்கு பயந்துருங்க. Yes, spend time at the feet of God. தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள். Oh, know the knowledge of God. கர்த்தருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்க. Read at least 10 chapters every day. ஒவ்வொரு நாளும் ஒரு 10 அதிகாரமாவது வாசிங்க. Spend at least 1 hour every day. ஒரு மணி நேரமாவது ஜெபிங்க. Husband and wife spend at least half an hour together in prayer. கணவன் மனைவி இணைந்து அரை மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. Families spend at least half an hour in prayer. குடும்பம் ஒன்றாக சேர்ந்து அரை மணி நேரமாவது ஜெபிக்கட்டும். Give 1/10 of your timings to the Lord. நேரத்துல 10ல் 1 அவருக்கு கொடுங்க. 2 hours 40 minutes belongs to God. 2 மணி நேரம் 40 நிமிஷம் அவருக்கு சொந்தமானது. Amen. திருடாதீங்க. கர்த்தருடைய நேரத்தை திருடாதீங்க. 1 hour for your Bible reading. 1 மணி நேரம் உங்கள் வேத வாசிப்பு. 1 hour for your prayer. 1 மணி நேரம் ஜெபத்துக்கு. Half an hour for your family prayer. அரை மணி நேரம் குடும்பமா ஜெபிக்கிறது. At least 15 minutes for your prayer between husband and wife. கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கிறது 15 நிமிஷமாக இருக்கட்டும். 15 minutes between the siblings. பிள்ளைகள் நடுவிலே 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. God of perfection will lead you to perfection. அங்கே பூரணராகிய தேவன் உங்களை பூரணத்திற்குள்ளாக நடத்தி செல்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. What is the meaning of deliverance? விடுதலை என்றால் அர்த்தம் என்ன? Rescue from bondage or danger. கட்டுகளில் இருந்து எண்ணங்களில் இருந்து ஒரு விடுதலை. Rescue from bondage or danger. கட்டுகளில் இருந்தும் எண்ணங்களில் இருந்தும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. In the word of God, வார்த்தையை பார்ப்போம். the word deliverance is like this. விடுதலை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி இருக்கிறது? Acts of God where he rescues his people from perishing. அழிவில் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை அங்கே மீட்டெடுக்கிறார். Hallelujah. He delivers his people from enemies. சத்துருக்கள் இருந்து அவர்களை மீட்டெடுக்கிறார். Amen. Hallelujah. In Psalm 17:13, சங்கீதம் 17:13 எப்படி வாசிக்கிறோம்? Arise, O Lord, disappoint him, cast him down and deliver my soul from the wicked which is thy sword. கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. What is the deliverance the Lord gives to us? கர்த்தர் எப்படிப்பட்ட விடுதலையை கொடுக்கிறார்? He delivers us from enemies. எதிரிகளில் அவர்களிடமிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். He delivers us from wicked people. பொல்லாத மனிதர்கள் கைகளிலிருந்து தப்புவிக்கிறார். Hallelujah. Psalm 18 and verse 16 says, 18-16 பாருங்கள். He sent from above and took me, he drew me out of many waters and delivered me from strong enemy, from them which hated me, for they were too strong for me. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். Hallelujah. சத்தமச்சங்க. Hallelujah. Yes, he delivered me from enemy who is stronger than me. என்னை காட்டிலும் பலவான்கள் கைகளுக்கு அவர் விடுதலையாக்கினார். 1 Samuel 17 verse 37 says, 1 சாமுவேல் 17:37 பாருங்கள். The Lord that delivered me out of the paw of lion and out of the paw of the bear, he will deliver me out of the hand of this Philistine. And Saul said unto David, Go, and the Lord be with thee. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். I'm talking to you about different deliverances. வித்தியாசமான விடுதலைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Deliverance from your enemies, சத்துருவிலிருந்து விடுதலை. Deliverance from wicked people, பொல்லாத மனிதர்கள் கைகளிலிருந்து விடுதலை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Deliverance from famine, பஞ்சத்திலிருந்து விடுதலை. Psalm 33 and verse 19. சங்கீதம்
33 19 பாருங்கள். To deliver their soul from death and to keep them alive in famine. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அமைச்சல மீண்டும் வாசிமா. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் ஆமென் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. Hallelujah. To deliver his people from famine. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கிறவர். And next is it delivers his people from death. அந்த மரணத்திலிருந்து விலக்கி விடுவிக்கிறார். Psalm 22 and verse 21. 22 21 பாருங்கள். Save me from the lion's mouth, for thou hast heard me from the hounds, for saved me from the horns of the unicorn. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கும், நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவிகொடுத்தருளினீர். Hallelujah. Psalm 86 and verse 13 says, 86 13 பாருங்கள். For great is thy mercy toward me, for thou hast delivered my soul from the lowest hell. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். Amen. You delivers my soul from grave. அங்கே ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவிக்கிறார். Yes, he saves us from perils. பேரழிவிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். Yes, he rescues his people from enemies. சத்துருவின் கைகளிலிருந்து காப்பாற்றுகிறார். He delivers you from the heart of the wicked people. பொல்லாத மனிதர்கள் கரங்களிலிருந்து காப்பாற்றுகிறார். He delivers you from famine. அங்கே பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுகிறார். He delivers you from death. மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறார். He delivers you from grave. பாதாளத்திலிருந்து காப்பாற்றுகிறார். Amen. Hallelujah. சத்தமா. He is a God of deliverance. அவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். He delivered his people in Egypt. எகிப்திலே தன்னுடைய மக்களை விடுதலையாக்கினார். As it is written Exodus 3 and verse 8. யாத்திராகமம் 3:8 பாருங்கள். Yes, I have surely seen the affliction of my people which are in Egypt, and have heard their cry by reason of the taskmasters, for I know their sorrows. அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எபூசியரும் ஏவியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். Hallelujah. He delivered his people who were in bondage in Egypt. எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கினார். He is for deliverance. அவர் விடுதலை கொண்டு வருகிறார். My God is for deliverance. கர்த்தர் விடுதலைக்குரியவர். My God wants to deliver you. என் தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். Jesus wants to deliver you. என் இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். That's why he hung on the cross. அதனால தான் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார். When he said it is finished, எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்னபோது, oh, you got your deliverance. நீங்கள் விடுதலை வந்து விட்டது. Amen. When he said it is finished, முடிந்தது என்றார். You got your deliverance. விடுதலை நமக்கு கிடைத்தது. He said it is finished. முடிந்தது. He thrashed out Satan. பிசாசை நசுக்கினார். And you got your deliverance. நமக்கு விடுதலை வந்து விட்டது. Somebody shout hallelujah. Hallelujah சொல்லுங்க. Somebody shout hallelujah. We are delivered people in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்ட மக்கள். Amen. Amen. Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. Yes, even in Exodus 6:6 and 8:10 we read about the deliverance of the people of God in Egypt. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் விடுதலையானதை குறித்து யாத்திராகமம் 6:8 வாசிக்கிறோம். And 6 and verses 8 and 10. 6 8 10. Hallelujah. How it happened? அது எப்படி நடந்தது? It's not because Israel people were holy people. இஸ்ரவேல் மக்கள் பரிசுத்தவான்கள் என்பதனால் அல்ல. It was an expression of God's love. கர்த்தருடைய அன்பின் வெளிப்படுத்தல். Because God loves you, he delivers us. கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினால விடுதலையாக்குகிறார். That's what Psalmist says in Psalm 51 and verse 1. சங்கீதம் 51 1ல இப்படி ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Have mercy on me, O God, according to the loving kindness, according unto the multitude of the tender mercies, blot out my transgressions. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கலின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். Amen. சத்தமா hallelujah. It's because God is gracious. கர்த்தர் கிருபை நிறைந்தவர். Yes, he says I am a gracious God. நான் கிருபை உள்ளவர் என்று சொல்லுகிறார். It's because of the graciousness of God he delivers us. கிருபை நிமித்தமாக நம்மை அவர் விடுதலையாக்குகிறார். That's what the psalmist says in even Psalm 71 and verse 2. 71ஆம் சங்கீதம் 2லும் அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். And also in Psalm 86 and verse 13. 86:13லும் அதுதான் சொல்லுகிறான். Yes, and in the New Testament also. புதிய ஏற்பாட்டிலும் கூட. When you turn your Bibles to Galatians 1:4. கலாத்தியர் 1:4க்கு நீங்கள் திருப்பீர்கள் என்றால், deliverance from this present evil age. இந்த பொல்லாத சந்ததியிலிருந்து விடுதலை. Shall we read in Tamil? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Amen.
சத்தமா சொல்லுங்க. ஆமென். அல்ல மீண்டும் வாசி, மறுபடியும் வாசிமா. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கரங்கள் தட்டுமா, பேசாம கை தட்டலாம். நல்லா clap and hands for Jesus Christ. இயேசு பதில் கொடுத்தபடியால் நன்றி சொல்வோம். Oh, shall we clap the Lord for his graciousness? அவருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதியுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. He who gave himself for our sins, நமக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், that he might deliver us from this present evil world. இப்பிரபஞ்சத்தில் பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படியாக. And also in the future also. எதிர்காலத்திலும் கூட. More you will see in the future. எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக பார்க்க போகிறோம். You will see the same streets bloodshed. இதே தெருக்கள் ரத்தமாக மாறும். The streets will be in bloodshed. இந்த ரத்தம். Note it down. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Note it down. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Before your streets, in front of you, the streets will be in blood. உங்களுக்கு முன்பாக இருக்கிற தெருக்கள் ரத்தமாக மாறும். Yes, brutal murders. அங்கே கொடூர கொலைகள். Gang murders. கொடூர கொலைகள். 10 people will fight with 10 people. 10 பேர் கிட்ட 10 பேர் சண்டை போடுவாங்க. It will be battle in the streets. தெருக்களிலே சண்டைகள், யுத்தம். What I see, I'm telling you. நான் பார்க்கிறதை சொல்லுகிறேன். What I see, I'm telling you. நான் பார்க்கிறதை சொல்லுகிறேன். Note it down. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. Note it down. எழுதி வைத்துக் Why கொள்ளுங்க. I warn you? Because ஏன் இதற்கு எச்சரிப்பு கொடுக்கிறேன்? prepare yourself to meet God. தேவனை சந்திக்க ஆயத்தமாக prepare yourself to meet God. தேவனை சந்திக்க ஆயத்தமாக. Time shall no longer be delayed. நேரம் இனியும் போகாது. Time shall no longer be delayed. காலம் இனியும் தாழ்த்தப்படாது. Prepare yourself. ஆயத்தமாகுங்கள். Prepare yourself. ஆயத்தமாகுங்கள். As we read the word today, இன்றைக்கு வார்த்தை வாசித்தபடி, let us go into perfection. நாம் பூரணத்திற்குள்ளாக நேரே செல்வோம். Amen. We are not perfect. நாம் பூரணர்கள் அல்ல. Samuel Sudhakar is not perfect. Samuel Sudhakar பூரணர் அல்ல. But I go to perfection. கர்த்தர் பூரணத்திற்குள்ளாக நடந்து செல்கிறார். I want to go into perfection. நான் பூரணத்திற்குள்ளாக போக வேண்டும். I chisel myself. நான் என்னை வணைகிறேன். I chisel myself. நான் என்னை வணைகிறேன். I chisel my body. என்னுடைய சரீரத்தை வணைகிறேன். Bring it under the subjection of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையின் கீழாக கொண்டு வருகிறேன். Samuel Sudhakar, let your body be under the subjection of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையின் கீழாக உன்னுடைய சரீரம் இருக்கட்டும். Let the Holy Ghost rule your body. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். Under the subjection of the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படி இருந்தீர்கள். You have to go to perfection. நீங்கள் பூரணத்திற்குள்ளாக நேரம். Unless you are perfect. என்ன கர்த்தர் பூரணமாக்குவார். You cannot be taken up. நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Taken up in rapture. அங்கே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் perfection. நீங்கள் உங்களுக்கு பூரணம் வேண்டும். Bride of Christ. கிறிஸ்துவின் மணவாட்டியே. கிறிஸ்துவின் மணவாட்டியே. ஆயத்தப்படு. 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 Hallelujah. Prepare yourself. உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். Don't be lethargic. ஏனோ தானோ என்று வாழ்க்கை வேண்டாம். Don't be lethargic. ஏனோ தானோ என்று வாழ்க்கை வேண்டாம். Sleeping. தூங்குகிறாயா? Oh, come on, wake up. எழுந்திரு. Wake up and arise. எழுந்திரு. Arise. எழும்பு. To perfection. பூரணத்திற்குள்ளாக செல். God is calling you today. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். You need a perfection today. உங்களுக்கு பூரணம் வேண்டும். Amen. Read Colossians 1:13 now. கொலோசியர் 1:13 நாம் இப்ப வாசிக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Who delivered us from the power of darkness and had translated us into kingdom of their son. இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. He translates me into the perfection of my savior Lord Jesus Christ. ஆண்டவராக என்னை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக பூரணத்திற்குள்ளாக என்னை மாற்றுகிறார். Samuel Sudhakar, your Lord Jesus is perfecting you into perfection of your master. உன் எஜமானுக்கு ஏற்றதாக உன்னை பூரணத்திற்குள்ளாக அவர் ஆக்கிக் கொண்டிருக்கிறார். Who had delivered us from the powers of darkness. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி. Was he delivered me from the powers of darkness? அந்தகார கிரியையிலிருந்து விடுதலையாக்குகிறார். And had translated me into the kingdom of his dear son. தேவனுடைய ராஜ்யத்தின் அவருக்காக உட்படுத்துகிறார். Because he himself was delivered for us. அவரே நமக்காக விடுதலையை வாங்கி கொடுக்கிறார். Hallelujah. சத்தமா hallelujah. He himself was delivered for us. அவர்தாமே நமக்கு தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். That what Romans says. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். Hallelujah சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. He was delivered for our offenses. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு and was raised again for our justification. நம்முடைய நீதிமான்களாக்க முடிவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறாராம். Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. And the Lord also delivers us from the powers of darkness. அந்தகார கிரியையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறார். Our inner man.
உள்ளான மனிதன் What are the inner man? உள்ளான மனிதன் என்ன செய்கிறான்? Lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, jealousy, பொறாமை, pride, பெருமை, self-righteousness, சுய நீதிகள் etc. எல்லாம் இவைகளா சேர்ந்து விடுகிறது. Amen. Hallelujah. Hallelujah. Lord delivers us from all these inner things. இவைகள் எல்லாம் உள்ளான மனிதனை கர்த்தர் He விடுதலையாக்குகிறார். just cleanses us from all these unwanted things. தேவையில்லாத காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். Amen. சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. 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 Quickly turn your Bibles to the book of Ephesians, chapter 6, verses 12 to 17. For we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of darkness of this world, against spiritual wickedness in high places. Wherefore, take unto you the whole armor of God, that ye may be able to withstand in the evil day, and having done all, to stand. Stand therefore, having your loins girt about with truth, and having on the breastplate of righteousness, and so on and so forth. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். Stand therefore, having your loins girt about with truth. நீங்கள் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். Yes, fight against the powers of darkness. அந்தகார சக்திகளுக்கு விரோதமாக போரிட. Because the Lord is there with you today. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். The Lord is your safeguard. அதே தேவன் தான் நம்ம வணங்குறவர். ஆமென். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. You need to be delivered and covered by the blood of the Lamb of God. தேவனுடைய இரத்தத்தால் நாம் மூடப்பட்டிருக்க வேண்டும். My dear sons and daughters of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, saints of God, பரிசுத்தவான்களே, we fight an invisible war. நாம் காணக்கூடாத ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம். Amen. We fight an invisible war. நமக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத ஒரு யுத்தத்தை செய்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்துவின் விசுவாசியும் You fight an invisible war. நீங்கள் காணக்கூடாத ஒரு யுத்தத்தை செய்கிறீர்கள். That's what we read in the same chapter, Ephesians 6 verses 10 and 11. அதேதான் எபேசியர் 6 11 இருந்து 12 வரைக்கும் வாசிக்கிறோம். Yes, we see, be strong in the Lord, in the power of his might, put on the whole armor of God, that you may be able to stand against the wiles our schemes of the devil. அந்த பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்கொள்ளத்தக்கதாக சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Yes, we fight against the inner schemes of the devil. பிசாசினுடைய உள்ளான தந்திர ஆலோசனைகளுக்கு விரோதமாக நாம் போரிடுகிறோம். That fellow is a very wicked fellow. அவன் பொல்லாதவன். Yes, we should be always aware what you are in your life today. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். You should always be aware of the existence of the devil. பிசாசு இருக்கிறான், அவனுடைய கிரியைகள் என்ன என்பதை குறித்து அறிந்திருக்க வேண்டும். But at the same time, அதே நேரத்தில் don't be preoccupied with the devil. பிசாசுனால அப்படியே பிசாசு இருக்கிறான் நினைத்து கொண்டு இருக்காதீங்க. Yes, don't be just preoccupied with the devil. பிசாசு இருக்கிறான் என்று அவனை குறித்து நினைக்காதீங்க. But resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. As the Lord resisted the devil, பிசாசுக்கு ஆண்டவர் எதிர்த்து நின்றதை போல after the 40 days of fasting, 40 நாள் உபவாசத்திற்கு பிறகு, he said in Matthew's Gospel chapter 4, மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார். we read in few verses, ஒரு சில வார்த்தைகள் நாம் வாசிக்கிறோம். Matthew chapter 4 verses 1 to 4. மத்தேயு 4:1 முதல் சில வசனங்கள். And he said, when verse 4 he said, 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் it is சொல்கிறார், written, எழுதப்பட்டிருக்கிறது. it is written, எழுதி இருக்கிறதே. just focus on the way it is written. எழுதி இருக்கிறதே It என்பதை is குறித்து. written. எழுதி இருக்கிறதே. How can you fight against the wiles of the devil? Oh, the Lord fought with the word. வார்த்தை கொண்டு பிசாசை எதிர்த்தார். This is what you need, my friends. இதுதான் நமக்கு வேண்டும் நண்பர்களே. Saints of God, பரிசுத்தவான்களே, men of God, கர்த்தருடைய மனிதர்களே, don't keep your pocket Bibles. பாக்கெட் பைபிள் வச்சுக்காதீங்க. Have the hard copy of the Bible. இந்த Hard copy. புத்தகத்தை ஹார்ட் காப்பி வச்சுங்க. Don't take your mobile to the church. மொபைல்ல சர்ச்ல வச்சு அதை A பார்க்காதீங்க. time will come when you can take your mobile phone to the church. நேரம் வரும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். Now, God has given us freedom in India. இப்பொழுது இந்திய தேசத்திலே சுதந்திரமாய் எடுத்து வேதத்தை சுமக்க கர்த்தர் வாய்ப்பை This is a கொடுத்திருக்கிறார். word. இது வார்த்தை. This is a word. வார்த்தை. Carry the word. இந்த வார்த்தையை சுமங்க. Carry the word. வார்த்தையை சுமங்க. Carry the word. வார்த்தையை சுமங்கள். Carry the word. வார்த்தையை சுமந்து The செல்லுங்கள். word will carry you. கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுமக்கும். The Lord said it is written. எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். It is written. எழுதப்பட்டிருக்கிறது. It is written. எழுதப்பட்டிருக்கிறது. You face challenges, say it is written. சவால்களை சந்திக்கும் பொழுது எழுதி இருக்கிறது என்று சொல்லுங்கள். It is written. எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசே, It is written. எழுதி இருக்கிறது. You cannot touch me. You cannot touch me. என்னை நீ தொட You முடியாது. cannot harm me. என்னை நீ ஊத்திரப்படுத்த The முடியாது. Lord is there with me today. கர்த்தர் என்னோடு You இருக்கிறார். cannot harm me today. என்னை I call by the blood of Jesus Christ. இயேசுவின் ரத்தம் எனக்கு The word of God is covering me. வார்த்தை என்னை மூடி You இருக்கிறது. cannot touch me. என்னை தொட The முடியாது. power of God is there with me.
கர்த்தருடைய வார்த்தை என்னிலே, God's power is with me கர்த்தருடைய today. வல்லமை என்னிலே. You cannot touch me என்னை today. தொட முடியாது. I am covered with the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறேன். God's power is there with you. கர்த்தருடைய வல்லமை உங்களிலே. You believer of Christ now. கிறிஸ்து உங்களை மூடி இருக்கிறார். You cannot be shaken. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வார்த்தை எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. It is written. எழுதப்பட்டிருக்கிறது. It is written. எழுதியிருக்கிறது. The word of God is written for you. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. I'd like to talk to you few things about the goals of Satan. பிசாசின் கிரியைகளை குறித்து சிலவற்றை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். The goals of Satan. பிசாசினுடைய தந்திரங்கள், ஆலோசனைகள். Yes, he always prevents people from having a relationship with God. தேவனோடு ஒரு உறவு அல்லது ஐக்கியத்தை வைத்துக் கொள்வது அவனுக்கு பிடிக்காத காரியம். 2 Corinthians 4:4. 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்க நாம் பார்ப்போம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். Yes, he prevents people from a relationship with God. தேவனோடு ஒரு உறவை வைத்துக் கொள்ளாதபடி மக்களை தடுக்கிறான். Number 2, இரண்டாவது, he destroys those who accept Christ and his saving power. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அவருடைய வல்லமையிலிருந்து விழும்படியாக அவளை உபத்திரப்படுத்துகிறான், அழிக்க பார்க்கிறான். 1 Peter 5:8. 1 பேதுரு 5:8 பாருங்கள். Shall we read 1 Peter 5:8? 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். Hallelujah. சத்தம் hallelujah. Amen. First I told you, he prevents people from a relationship with God. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை தவிர்ப்பதை அவன் செய்கிறான். And secondly, இரண்டாவதாக, he desires to restrict or break your bondage with the love of Jesus Christ. இயேசுவோடு வைத்திருக்கிற அன்பை உடைக்கும்படியாக அவன் முயற்சிக்கிறான். Like a roaring lion, it's trying to devour you. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். John 10:10 says, யோவான் 10:10 சொல்கிறது, the thief comes to steal and destroy. திருடன் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான். So Satan's mind is to come to destroy your soul. எப்பவுமே பிசாசு எப்பவுமே உங்களுடைய ஆத்துமாவை அழிக்கதான், திருட கொல்ல அவன் வருகிறான். Number 3, மூன்றாவதாக, he has a set of objectives in his attack against us. உங்களுக்கு தாக்குவதற்கு அவன் சில கருவிகளை பயன்படுத்துகிறான். Number 1, முதலாவதாக, he uses deception. அவன் வஞ்சகத்தை பயன்படுத்துகிறான். Deception. வஞ்சகம். What you are not, he says you are. நீங்க என்ன இல்லையோ போலியாக இருப்பதை போன்ற உணர்வை கொடுப்பான். That is called deception. அதுதான் வஞ்சகம். John 8:44. யோவான் 8:44 பாருங்க. Revelation 12:9. வெளிப்படுத்தல் 12:9. What you are not, he says you are. நீங்க என்ன இல்லையோ இருப்பதை போன்ற ஒரு உணர்வை கொடுப்பான். நீதான் உன்னை பத்தி ஒரே ரெக்கார்டா போடுவான், புகழ் மாலையா போடுவான். அப்படியான உங்களை பத்தி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, ஜாகிரதையா இருந்துருங்க. உங்களை திட்டுறாங்க இல்ல, அவங்களை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க திட்டங்களுக்கு 100 மார்க் கொடுங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கு 10 மார்க் கூட கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Satan uses his weapon deception. பிசாசு தனக்கு ஆயுதமாய் வைத்திருக்கிற வஞ்சகத்தை பயன்படுத்துகிறான். Number 2, இரண்டாவது, he uses perversion. Perversion means he changes something from its intended purpose. அவன் தன்னுடைய சொந்த நலனுக்காக He perverts. மனதை கரைப்படுத்துறான். He perverts. அவன் கரைப்படுத்துவான். He changes from the original intention of God. தேவனுடைய மூலத்தனமான நல்ல குணங்களை அவன் மாற்றுகிறவன். He perverts. அவன் அதை கரைப்படுத்தி He விடுவான். uses his tool deception. அவன் முதலாவது ஆயுதமாக வஞ்சகத்தை பயன்படுத்துறான். He uses perversion. அவன் அந்த perversion-ஐ பயன்படுத்துறான். Thirdly, he uses oppression. மூன்றாவதாக ஒடுக்குகிறான். Yes, he just oppresses the people. மக்களை அவன் ஒடுக்குவான். Yes, he oppresses in such a level, you will say you get fed up of everything. ஐயோ எல்லாம் வேணாம் போதுன்ற அளவுக்கு வெறுத்து போகிற அளவுக்கு ஒடுக்குவான். What is oppression? அந்த ஒடுக்குதல் He's going pressurizing you. ஒரு சூழ்நிலை கொண்டு வருவான். He wasn't pressurizing you. உங்களை அப்படியே அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்பான். Talking and talking and talking. பேசி 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 ஓதுவான். Get out, get out, get out. எழுந்திரு எழுந்திரு எழுந்திரு. Fight, fight, fight. போய் சண்டை போடு. Oh, come on, go do that. போ போ.
that spirit of oppression will just torment your mind. அந்த ஒடுக்குதல் உங்களை வந்து அப்படியே நசுக்கும். He pressurizes you. உங்களை அப்படியே அழுத்தம் கொடுப்பான். Finally the oppression become depression. அந்த அழுத்தம் என்ன செய்யும் என்றால் மனசோர்வை கொண்டு வந்து விடும். Yes, finally depression becomes self pity. மனசோர்வு சுய பரிதாபத்தை கொண்டு வந்து விடும். All these are the tools of Satan. இவையெல்லாம் பிசாசினுடைய போராயுதங்கள். But the Lord delivers you from all these things. இவை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவராகிய இயேசு விடுதலையாக்குகிறார். Somebody shout hallelujah. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. 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 Satan uses his strategy to conquer your mind, soul and spirit. ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆளுகை செய்யும்படியாக பிசாசு இப்பேற்பட்ட ஆயுதங்களை He பயன்படுத்துகிறார். tries to attack our mind. முதலாவது எண்ணத்தை வந்து தாக்குவான். It tries to attack your mind. உங்கள் எண்ணத்தை வந்து சோதிப்பான். You can just note down the quotations. இந்த கொட்டேஷனில் நோட் பண்ணீங்க. Proverbs 4:23. நீதிமொழிகள் 4:23. James 1:14. யாக்கோபு 1:14. Yes, he affects our mind. அவன் எண்ணங்களை வாதிக்கிறான். Yes, number 2. இரண்டாவதாக He desires to diminish our moral convictions. நம்முடைய குண லட்சணத்திலே ஒரு நல்ல குணம் வந்து கொடுக்கிறாரு ஆண்டவர். அதை வந்து சீர்குலைப்பான். Yes, he diminishes our moral convictions. நம்முடைய மனதிலே குற்ற உணர்வு இல்லாம இருக்கிறமே அதை வந்து சீர்குலைப்பான். Yes, he tried to diminishes our moral convictions. நம்முடைய குற்ற உணர்விலிருந்து நல்ல குணங்களை அவன் குறைத்து விடுவான். I told you he attacks our mind. எண்ணத்தை அவன் வந்து தாக்குகிறான். He desires us to diminish our moral convictions. நம்முடைய நல்ல குணங்களை அப்படியே குறைத்து விட பார்ப்பான். And thirdly, மூன்றாவதாக he puts a desire in us to compromise with the world, surrender, not to surrender to the will of God. கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாம உலகத்தோடு ஒத்துப்போ என்கிற ஒரு உணர்வை கொண்டு வந்து திணிப்பான். James 1:15. யாக்கோபு 1:15 பாருங்கள். Jeremiah 17:9. எரேமியா 17:9. Yes, it desires us to compromise us or not to surrender to will of God. தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாம கேடுள்ளதாக அதை மாற்றி விடுகிறான். Amen. Hallelujah. Sathamacha hallelujah. Amen. His ultimate prize is when our sin becomes a stronghold in our head. எண்ணங்களிலே அவனுடைய குறிக்கோள் என்ன? பாவமாகப்பட்டது பெரிய இடத்தை ஆக்கிரமிக்க வேண்டும். It becomes a stronghold in my mind. எண்ணத்துல பெரிய அரணாக மாறி விடுகிறது. Whatever I see is of sinful mind. என்ன பார்த்தாலும் அந்த பாவம் நிறைந்த கண்களால் பார்க்கிறது. You know what is a stronghold? என்ன அந்த அரண்? A stronghold is a habit in a part of your life in which you have lost control. நீங்கள் உங்கள் சுய நிலையே இழந்து போக கூடிய அளவுக்கு வருகிற அளவுக்கு அந்த எண்ணங்களிலே அந்த அரண்களை போன்று அது குடிகொண்டு விடும். You lose your self control. உங்களுடைய சுய அந்த சக்தியை இழந்து போவீங்க. You lose your self control. செல்ஃப் கண்ட்ரோல் இழந்துருவீங்க. Oh, that is a stronghold which Satan tries to put your mind. அதன் அர்த்தம் என்ன? பிசாசானவன் உங்கள் எண்ணங்களை அரண்களை போல பாவித்திருக்கிறான். Yes, when you lose your self control, உங்களுடைய சுய நினைவை நீங்கள் இழக்கும்போது sin gets accomplished. பாவம் வந்து நிறைவேற்றப்படுகிறது. Oh, it brings forth death. அது மரணத்திற்கு நேராக வழிவகுக்கிறது. Be very careful. ஜாக்கிரதையா இருங்க. சத்தமா சொல்லுங்க hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. 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 But God wants to deliver you and for you to live in freedom. விடுதலையாக வாழும்படி ஆண்டவராகிய இயேசு நம்மை அழைக்கிறார். I told you what all the attributes of Satan. பிசாசனுடைய இன்னொரு குணத்தை சொல்றேன் பாருங்க. What are the attributes of Satan? பிசாசனுடைய குணங்கள் என்ன? Oh, all these things he tries to do in your life. இவைகள் எல்லாம் வாழ்க்கையில செய்ய அவன் நினைப்பான். The Satan's goals are something which is extraordinary that will devour you, that you may not serve God faithfully. கர்த்தருக்கு உண்மையா ஊழியம் செய்யாதபடி உங்கள் எண்ணங்களை வாதித்து அவன் இரையாக கொண்டு He goes on poisoning your mind. உங்கள் எண்ணங்களிலே ஒரு விஷத்தை ஊற்றுவான். He injects your mind. உங்கள் எண்ணத்தை ஊற்றுவான். First he put 1 mg. முதலாவது 1 mg கொடுப்பான். 1 mg கொடுப்பான். And you are not able to sustain, you give 2 mg. அத நீங்க தாக்கு பிடிச்சா 2 mg கொடுப்பான். He gives you 5 mg. 5 mg கொடுத்துருவான். Then he put a big injection. பெரிய ஊசியை போடுவான். Straight out your mind. எண்ணத்தை வாதிப்ப. Finish with you. உன்னோட அப்படி கதை முடியும். Gone away with you. எல்லா கதை முடிஞ்சிச்சு. People of God. கர்த்தருடைய பிள்ளைகளே, I want you today. இன்றைக்கு எச்சரிக்கிறேன். You are chosen people of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are for deliverance. விடுதலை You are காத்திருக்கிறீர்கள். delivered people. நீங்கள் விடுதலையானவர்கள். You are Daniel. தானியேல். You are Ezekiel. எசேக்கியேல் நீங்க. You are Esther. எஸ்தர் நீங்க. You are John the Baptist. யோவான் ஸ்நானகன் நீங்க. Don't give way for the devil. பிசாசுக்கு வழி விடாதீங்க. The Lord is delivering you today. இன்றைக்கு விடுதலை உண்டு. Fight against the devil. Fight against the devil. பிசாசுக்கு விரோதமாக Fight against your போரிடுங்கள். mind. பிசாசுக்கு எண்ணங்கள் Don't give விரோதமாக way. வழி விடாதீர்கள். Don't give way. பிசாசுக்கு வழி Don't விடாதீர்கள். give way yourself. அறை கட்டிக்கொள்ளுங்கள். Resist it. எதிர்த்து நில்லுங்கள். அவனை போரிடுங்கள். You say, you devil. பிசாசே, You can't touch me. என்னை தொட முடியாது. I've been covered with the blood of the Lamb of God. இயேசுவின் இரத்தத்தால் நான் மூடப்பட்டவன். Oh, I don't give my way to devil. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Amen. சத்தமா சொல்லுங்க hallelujah.
I want you to be victorious. நீங்கள் வெற்றியுள்ளவராக இருக்கும்படி தான் அழைக்கப்பட்டீர்கள். Every one of you chase 10,000 devils. ஒருவன் 10,000 பிசாசை துரத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்பேற்பட்ட கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. நீங்க தோத்து போனவங்க அல்ல, வெற்றியின் பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஹalleluya. You gave ear to what Satan spoke. ஏவாள் பிசாசு என்ன பேசினானோ செவி கொடுத்து கேட்டான். Don't give what Satan speaks. பிசாசு பேசுவதற்கு இடம் கூடாதீர்கள். அவங்க பேச்சு கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணுவீங்க, மூணாவது வாதி உழுதுடுவீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. Because your ears. காதை மூடிடுங்க. He won't speaking to you. இல்லனா பேசினே இருப்பான். சுந்தராஜலு, you are doing good work. சுந்தராஜலு, நீங்க நல்ல வேலை செய்றீங்க. Oh, you are such a good work you are. நல்ல செய்றீங்க. What good work you are doing. என்ன நல்ல வேலை செய்றீங்க. You will go on poisoning. சில நேரத்துல விஷயத்தை Sorry, just an example I'm telling you. மன்னித்துக் கொள்ளுங்கள். Finally you will say that you will not do any work at all. கடைசியா எந்த வேலையும் செய்யாதபடி ஆக்கிடுவான். So we have to be very, very careful. Sorry, just example. So let us be very careful. Satan's goal is to prevent you not to serve God. தேவனை ஊழியம் செய்யாதபடிக்கு தடை செய்வதுதான். Not to be a servant of God. கர்த்தருடைய ஊழியனே. Not to be a volunteer. வாலண்டியர் இருக்க விட மாட்டான். ஜெப பங்களா இருக்க விட மாட்டான். Oh, he tries to prevent you. அவனை தடுப்பான். Because he knows that you are for success. ஏனென்றால் நீங்கள் வெற்றி உள்ளவர்கள் என்று அவனுக்கு தெரியும். He knows that you are a dynamite. நீங்கள் வெடி மருந்து. You are a dynamite. வெடி மருந்துகள். Who are you today? நீங்கள் யார்? What's your call today? உங்களுடைய அழைப்பு என்ன? You are a dynamite. நீங்கள் வெடி மருந்துகள். You are a dynamite. நீங்கள் வெடி மருந்துகள். You cannot be shaken. நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. Somebody shout hallelujah. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. You cannot be shaken. நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. Because you power of God is safeguarding you today. கர்த்தருடைய வல்லமை உங்களை சூழ்ந்து பாதுகாக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. He prevents people from relationship with God. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை அவன் தடுக்கிறான். He destroys your relationship with God. தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவை அவன் அழிக்கிறான். He has set objectives in his life. அவன் உங்களுக்கு நேராக சில குறிக்கோள்களை பார்க்கும்படி அழைக்கிறான். He uses deception. அவன் வஞ்சகத்தை பயன்படுத்துறான். Perversion. அங்கள் அந்த வக்கிர புத்தியை கொடுக்கிறான். Oppression. அங்க ஒடுக்குறான். He has put his strategy conquering your mind. எண்ணங்களில அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிற Diminish your moral qualities. உங்களுடைய நல்ல குணங்களை அழிக்கிறான். Makes you to compromise. ஒத்துப்போக செய்து விடுறான். His ultimate prize is to win your soul. அவனுடைய முக்கிய கடைசி குறிக்கோள் என்ன? உங்க ஆத்துமாவை அழிக்கணும், அவ்வளவுதான். Yes, he doesn't want you to be strong. நீங்கள் உறுதியா இருக்க அவன் விருப்பம் இல்ல. He is watching you. அவன் பார்க்கறான். Whichever feel you are strong. எந்த பகுதியில நீங்கள் பலமா இருக்கிறீங்களோ. See, Peter said, Lord, you are the son of God. பேதுரு சொன்னார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். Next second when God revealed his plan. அடுத்த நிமிஷமே ஆண்டவர் தன்னுடைய அந்த என்ன வெளிப்பாடு சொல்றாரு. Oh, he said it cannot happen to you. It should not happen to you, Lord. ஆண்டவரே, உமக்கு இது நடக்க கூடாது. இது உங்களுக்கு நேரிட கூடாது ஆண்டவரே. அதுக்குள்ளே சத்துரு புகுந்து அவருடைய எண்ணங்களை மாற்றுகிறான். சத்துரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பாலே போய் சாத்தான். பேதுரு சொல்லல, அவனுக்குள்ளா இருக்கிற சத்துரு விதைத்த விதையை பார்த்து தேவ சித்தத்துக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தைகளை கடிந்து கொள்கிறாரு. அமைச்சருங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. Yes, we have to come into the love of God. தேவனுடைய அன்பினால் நாம் இருக்கப்பட வேண்டும். Okay, wow, how to overcome him? அவனை எப்படி மேற்கொள்வது? Oh, come to know Jesus Christ is your savior. இயேசுவே நம்மை ரட்சிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Oh, be near to the savior. அந்த ரட்சகரிடத்திலே அருகாமையில் வந்து விடுங்க. Be near to your savior. உங்கள் ரட்சகர் அருகாமையில் வந்து விடுங்க. Don't go far away. முன்னால போய்டாதீங்க. Don't go far away. தூர போகாதீங்க. Be always near to the savior. அந்த ரட்சகரின் அருகாமையில் இருங்கள். Lean on the breast of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சார்ந்து கொள்ளுங்கள். Know his pulse. அவருடைய அந்த நாடி துடிப்பை உணருங்கள். Know his pulse. அவருடைய நாடி துடிப்பை உணருங்கள். What I say is, நான் என்ன சொல்றேன்? lean on the bosom of Jesus. தேவனுடைய மார்பில் சார்ந்து கொள்ளுங்கள். Hallelujah. Then he cannot come near you. அப்பொழுது அவன் கிட்ட வர மாட்டான். Yes, realize Satan's strategy is to pull you away from leaning on the bosom of Jesus Christ. தேவனுடைய மார்பில் சார்ந்திருக்காத வண்ணமாக அவன் இழுப்பதுதான் அவனுடைய குணம். Satan is a schemer. பிசாசு எப்பவுமே ஒரு திட்டத்தை வகுப்பான். He's a planner. அவன் திட்டமிடுகிறவன். Chief executive of evil. அந்த பொல்லாத காரியங்களை செய்வதில் அவன் வல்லவன். CEE.
Is it CE, CEE. executive of evil. பொல்லாப்புக்கு அவன் தான் தலை. So always he is trying to plan something. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு திட்டத்தை போடுறது அவன் விருப்பம். So the CEE went and attacked Judas Iscariot. இந்த தலைவன் இந்த யூதாஸ் காரியத்தை எண்ணத்தை போய் தாக்குறான். 3.5 years. 3 ஆண்டுகள். He did ministry. ஊழியத்தை செய்தான். He did great things. பெரிய காரியங்களை செய்தான். That's what Acts chapter 1 verses 16 to 18. அப்போஸ்தலர் 1 முதல் 1 இலிருந்து 18 முடிய இதுதான் வாசிக்கிறோம். We talk about this man Judas. யூதாஸை குறித்து நாம் வாசிக்கிறோம். Can you read Acts chapter 1 verses 16 to 18? சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். பாருங்க, he was numbered one with us and had obtained part of his ministry. அவன் எங்களிலே ஒருவனாய் இருந்து ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் He was இருந்தான். part of the ministry of Christ. கிறிஸ்துவின் ஊழியத்திலே பங்குள்ளவனாய் இருந்தான். But his mind was always corrupted. ஆனால் எண்ணம் கரை நிறைந்திருந்தது. And he was waiting for the time. நேரத்திற்காக காத்திருந்தான். My people of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, the very first thought which is against God, kill it up. கர்த்தருக்கு விரோதமா எண்ணம் முதல்ல கொடுக்கறானே அதையே நிரகரிங்க. He will put a seed. ஒரு விதை போடுவான். A evil seed. அது பொல்லாத வியாதி. Burn it up. அதை எரித்து போடுங்க. Amen. ஆமென். சத்தமா சொல்லுங்க. My young children, வாலிப பிள்ளைகளே, first he will give one thought. ஒரே ஒரு எண்ணத்தை முதல்ல விதைப்பான். Check the thought. அந்த எண்ணம் என்னன்னு பாருங்க. Is it God's plan? கர்த்தருடைய திட்டம் தானா? If it's not God's plan, கர்த்தருடைய திட்டம் இல்லை என்றால் reject it. அதை நிராகரியுங்கள். Throw it off. தூக்கி போடுங்க. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். I'll surrender your thought back to God. கர்த்தரிடத்தில் உங்கள் எண்ணங்களை மறுபடியும் ஒப்புக்கொடுங்க. Don't give ear to what Satan says. பிசாசு சொல்வதற்கு காது கொடுக்காதீர்கள். Be very careful. ஜாக்கிரதையா இருங்கள். Surrender your life. முழுமையாக அர்ப்பணம் செய்யுங்கள். Lord will be gracious unto you. கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாக இறங்குவார். So he was one with Jesus Christ, Judas Iscariot. ஊழியத்திலே அவனும் ஒரு உடன் வேலையாளாக He இருக்கிறான். was moving with Jesus. இயேசுவோடு But சஞ்சரிக்கிறான். he had a mind to just deny the Lord. இயேசுவை மறுதலிக்க வகை பார்த்து கொண்டிருந்தான். His heart became so rugged. இருதயம் கற்பாறையை போல மாறிடுச்சு. The Lord said, one of you will deny me. உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லும் He பொழுது, said, is it me? He says. நானான்னு கேட்கிறான். And the Lord said, is it what you said? நீ சொல்வது சரிதான், அதன்படிதான் ஆகட்டும். But even then his heart could not, his heart was 100% towards Satan. 100% காட்டிக் கொடுக்கிறதுல பிசாசின் எண்ணத்திலே இருந்துட்டான். Fully conquered. முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டான். How it happened? எப்படி நடந்தது? 1% came. 1% முதல்ல ஏறிச்சு. 1 injection came. ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தான். Not sufficient, he'll put another injection. பத்தலனா இன்னொரு ஊசி. Be very careful. ஜாக்கிரதையா இருங்க. Destroy the first injection. அந்த முதல் ஊசியை வேண்டான்னு சொல்லி இயேசுவின் நாமம் எரிந்து போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Burn the first injection. Burn the first injection. அந்த முதல் இன்ஜெக்ஷனை எரிச்சிடுங்க. Don't give ear to Satan. பிசாசுக்கு வழி கொடுக்காதீங்க. Eve gave ear and she failed. ஏவாள் வழியை விட்டால் அங்க வழி விலகி சென்று Adam gave ear to what Eve said. ஏவாள் சொன்னதற்கு ஆதாமும் செவி கொடுத்துட்டான். And he could have judged what Eve said. ஏவாள் சொன்னதை கொஞ்சம் நிதானித்து He பார்த்திருக்கலாம். could have judged with the original word. அந்த மூல வார்த்தையோடு ஒத்து What பார்த்திருக்கலாம். was the original அந்த word? மூல வார்த்தை என்ன? The Lord said, no other tree. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காத. Oh, the God said like that. ஆண்டவர் அப்படி சொன்னாரா? Eve, ஏவாள் my honey. என் தேனே, Did not God say like that? ஆண்டவர் சொல்லலையா அப்படின்னு But why do கேட்டு you want to tempt me? ஏன் அத போய் நீ சாப்பிடுற? He doesn't want to argue with her. அவளோடு வாக்குவாதம் பண்ணல. He just fell for her. அதுல அப்படி விழுந்து விட்டான். And Eve fell for snake, the Satan. ஏவாளோ பிசாசாகிய சர்ப்பத்திற்கு வழி விலகி விட்டான். My dear sons, வழி daughters கொடுத்து of விட்டான். God, be very careful. Be very careful. ஜாக்கிரதையா Be very careful. ஜாக்கிரதையா இருப்போம். Check with the word of God. வார்த்தையோடு ஒத்து பாருங்க. God wants to talk to you today. கர்த்தர் உங்களோடு பேச He wants to விரும்புகிறார். do great things in your பெரிய life. காரியங்களை செய்ய Oh, விரும்புகிறார். be aware of what Satan does. பிசாசு செய்வதை குறித்து எச்சரிக்கையா You இருங்கள். have been chosen for perfection. நீங்கள் பூரணத்திற்கு நேராக நடத்த வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. பூரணத்தின் தேவன் உங்களை பரிபூர்ணப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை வாஞ்சிக்கிறார். ஹalleluya. He is a God who takes you to perfection. பூரணத்திற்குள்ளாக வழிநடத்தும்படியாக அழைக்கிற தேவன். Let us go into perfection. நாம் பூரணத்திற்கு நேராக கடந்து போவோம். Say to your wife, say to your wife, உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க. say to your husband, கணவனை பார்த்து சொல்லுங்க. let us go into perfection. பூரணத்திற்குள்ளாக நாம் Let போவோம். us go to the next level of perfection. பூரணத்துல அடுத்த கட்டத்திற்கு போவோம். Amen. Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. The motive for this meeting is go to next level of perfection. இந்த கூட்டத்தினுடைய முழு நோக்கம் எண்ணம் என்றால்
நீங்கள் பூரணத்திற்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் Go to என்பதே. next levels. அடுத்த படிக்கு போங்க. Don't be stagnant. ஒரே இடத்தில் நிலையாயிராதீர்கள். Go to next levels. அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள். Towards the coming of the Lord. தேவனுடைய வருகைக்கு நேராக The Lord will bless you abundantly. கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். Because His coming is very soon. ஏனென்றால் அவருடைய வருகை மிக அதிசீக்கிரம். Time shall no longer be delayed. நேரம் இனியும் காலம் செல்லாது. All the promises are getting fulfilled. எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுகிறது. It's time that you have to keep yourself loins very carefully. உங்களுடைய அறையை கட்டிக்கொண்டு நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலங்கள். Mark chapter 13 and verses 32 onwards. மார்க் 13ஆம் அதிகாரம் 32 இருந்து வாசிமா. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புற தேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. Perfection leads to awakening in your spirit. பூரணம் உங்கள் ஆத்துமாவை விழிப்புள்ளதாக வைக்கிறது. Hallelujah. Perfection leads for prevention of Satan's attacks on you. பிசாசின் தாக்குதலிலிருந்து அந்த பூரணம் காப்பாற்றுகிறது. Secondly, it prepares you to meet your God. தேவனை சந்திக்க உங்கள் தேவனை சந்திக்க அது ஆயத்தமாக்குகிறது. Because the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், no one knows when He is going to come. அவர் எப்பொழுது வருகிறார் என்று யாரும் எந்த மனுஷனும் அறியான். Verse 33 says, 33ஆம் வசனம் சொல்கிறது, be very careful. நீங்கள் ஜாக்கிரதையா விழித்திருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். Watch and pray. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Watch and pray. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Watch and pray. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Say watch and pray. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Say watch and pray. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதான் முடியல. விழித்திருந்து ஜெபம் பண்ண எல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு, விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியல. ஏன்னா அவங்க சத்துருக்கு தெரியும், நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணா டேக் ஆஃப் ஆயிடுவீங்க தெரியும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபைகளோடு கூட இருக்கும். விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. சொல்லுங்க, விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வருவார். ஆமென். ஹalleluya. ஆமென். நினையாத நேரத்தை வரப்போகிறார். He is going to come all of a sudden. திடீரென்று வருவார். Watch ye therefore. அதனால் என்ன செய்ய வேண்டும்? Watch ye therefore. விழித்திருக்க வேண்டும். Lest coming suddenly he find you sleeping. நீங்கள் அவர் வரும்பொழுது தூங்காதபடி விழித்திருங்கள். Sleeping on your spirit. ஆவிலே தூக்கம். Sleeping on your spirit. அந்த ஆத்துமாவிலே Soul is sleeping. ஆத்துமா தூங்குகிறது. Soul is not awakening. ஆத்துமா விழித்திருக்க வேண்டும். Soul become rigid as your soul prospers. உங்கள் ஆத்துமா செழிப்பது போல Feed your soul. உங்கள் ஆத்துமாக்கு போஷாக்க கொடுங்க. How will you feed your soul? எப்படி உணவு கொடுக்க முடியும்? Read the word. வார்த்தையை வாசிங்கள். Draw closer to God. கர்த்தரிடத்தில் நெருங்கி வாங்க. Spend time in prayer. ஜெபத்தில் நேரத்தை செலவு Take பண்ணுங்க. fastings. ஒரு உபவாசத்தை எடுங்க. Look to the Lord. ஆண்டவரை நோக்கி பாருங்க. God will give you strength. கர்த்தர் பலனை கொடுப்பார். Hallelujah. I pray that those who came here today, இன்றைக்கு வந்த நீங்கள் all will be formed in glorious coming of Jesus. எல்லோரும் தேவனுடைய மகிமையான வருகையிலே காணப்பட வேண்டும் என்பதின் ஆசை. May the Lord seal this word today. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை தேவன் முத்திரிப்பார். This word is recorded in heavens. பரலோக ராஜ்யத்திலே இந்த வார்த்தைகள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆயத்தமாய் இருங்க. கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் அதை வைத்து பூட்டிக் கொள்ளுங்க. ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். ஹalleluya. ஆமென். அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். விடுதலையாக்கப்பட்ட நீங்கள் அந்த விடுதலைக்குள்ளாக இருந்து பரிபூர்ணத்துக்குள்ளாக செல்லுங்க. பரிபூர்ணம் உங்களை சத்துருவின் பிடிக்கு பாதுகாக்கும். இரண்டாவதாக இயேசு வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. பின்வாங்கி போகாதீங்க. பின்வாங்கி போகிற ஆத்மா கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. பின்வாங்கி போகாதீங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், உண்மை மேல் உண்மை. ஜாக்கிரதையா இருங்க. மடவாட்டியே விழிப்போடு இரு. இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். ஆமென். மாரநாதா, கர்த்தர் சீக்கிரமா வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஹalleluya.
May we all stand up. எல்லோரும் எழுந்து நிற்கலாம். The Lord bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Prepare yourself to meet God. தேவனை சந்திக்க ஆயத்தமாக. I'll take only exactly 10 minutes. 10 நிமிடங்கள் தான் எடுக்க போகிறேன். Oh, just look to the Lord. ஆண்டவரை நோக்கி பாருங்க. Just give your life to Jesus Christ. இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். I want everybody to close their eyes. எல்லோரும் கண்களை மூடும்படி கேட்கிறேன். The coming of the Lord is very soon. ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரம். The Lord's coming is very soon. ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரம். Today is your day. இந்த நாள் உங்கள் நாள். Today is your day. இந்த நாள் உங்கள் நாள். Today break your rigidness. உங்களுடைய கடினமான உள்ளத்தை உடையுங்கள். Maybe Satan has schemed you already. ஏற்கனவே பிசாசானவன் உங்கள் காதுகளிலே ஏதாவது ஓதி இருக்கலாம். Burn it right now. அவைகளை எரித்து போடுங்கள். வாலிபனே, வாலிப தங்கச்சி, வாலிப சகோதரனே, அன்பு பெரியவர்களே, கண்களை மூடுங்க. எல்லா கண்களை மூடுங்க. Thank you Jesus. Hallelujah. பிசாசான ஏதாவது ஓதி இருப்பான். ஏற்கனவே புக்கு ரைட் பண்ணியிருப்பான். மைண்ட்ல ஒரு புக்கு எழுதியிருப்பான். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் தூக்கி எறிந்து போடுங்க. தூக்கி எறிந்து போடுங்க. எல்லாம் தூக்கி எறிந்து. Destroy it. In the name of Jesus Christ. Destroy it. இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுங்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமா இல்லையோ, கர்த்தர் ஊழியத்துக்கு பரிசுத்தத்துக்கு சித்தமா இல்லையோ எரிச்சு போடுங்க. வாலிப பிள்ளைகளே எரிச்சு போடுங்க. சின்ன பிள்ளைகளை எரிச்சு போடுங்க. எல்லாமே burn it, burn it, burn it right now. எரித்து போடுங்கள். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காண்பிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காண்பிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே. தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். பலமா திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே. தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. ஒரு நிமிஷம் இயேசுவோடு பேசுங்க. எல்லாரும் பசுத்தவான்களே, உங்களை நான் பசுத்தவான்கள் அழைக்கின்றேன். நீங்க எல்லாம் பசுத்தவான்கள் தான். யாரும் பாவிகள் அல்ல. கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடுங்க. என்ன பார்க்காதீங்க, கண்களை மூடுங்க. பயபக்தியோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். என்ன பாவங்கள் பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்கிறார். எல்லா பாவ ஆவிகள் வெளியே போகிறது. கீழ்ப்படியாமை ஆவி வெளியே போகிறது. சத்ருவின் ஆவிகள் வெளியே போகிறது. இன்று உங்களுக்கு விடுதலை. தேவ மக்களுக்கு விடுதலை. ஆமென். பரிசுத்த கூட்டத்துக்கு விடுதலை. Jesus. இன்று கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ஆமென். ஜெப ஆவியை கொடுக்கிறார். Hallelujah. பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆமென். பலவீனங்களை அப்புறப்படுத்துகிறார். Jesus. பரிசுத்த ஆவி அவன் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். He is here. அவர் இங்க இருக்கிறார். Jesus is here. இயேசு நம்மதில் இருக்கிறார். Jesus is here. இயேசு நம்மதில் இருக்கிறார். Jesus is here. இயேசு நம்மதில் இருக்கிறார். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மாயங்கிட்டாலும் மாய
எத்தனை பேர் சொல்லுங்க இயேசு எனக்கு போதும் சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்க கரங்களை கர்த்தர் முத்திரை போடுவாராக. இருதயங்களை கர்த்தர் முத்திரை போடுவாராக. கர்த்தர் வருகிலே நீங்க மாத்திரமல்ல முழு குடும்பங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருவின் தந்திரங்களை குறித்து அறிந்து கொண்டீங்க. அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். பரிபூர்ணம் அடையுங்க. இயேசுவின் வருகையில காணப்படுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ருக்மணி, உன் கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறது. உன் வேதனை நீங்கிற்று. சமாதானத்தோடு போ. நீ சிக்கி தவித்த காரியங்கள் விட்டு கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். உன்னுடைய பாவ கசப்பான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறார். செபாஸ்டியன், my dear brother Sebastian, என் அருமை சகோதரனே செபாஸ்டியன், the Lord has covered you with his blood. இயேசு தன்னுடைய இரத்தத்தால் உன்னை மூடுகிறார். No more you will sin. இனிமேல் நீ பாவம் செய்ய The மாட்டாய். Lord has sustained you till now. இதுவரைக்கும் ஆண்டவர் தான் உன்னை காப்பாற்றி He will வந்திருக்கிறார். safeguard you. இனிமேலும் காப்பாற்று. You have a different type of problem in your life. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு. The Lord has solved that problem அந்த today. பிரச்சனைகளை தேவன் இன்றைக்கு தீர்த்தார். Preeti, பிரீத்தி, your sins are forgiven. பாவங்கள் உனக்கு The மன்னிக்கப்படும். Lord will use you for his glory. அவருடைய மகிமைக்காக தேவன் The பயன்படுத்துவார். Lord will use you for his glory. தன்னுடைய மகிமைக்காக தேவன் உன்னை பயன்படுத்துவார். Mala, மாலா, Sister Mala, சகோதரி மாலா, Lord has delivered your soul from going to hell today. பாதாளத்திற்கு போவதிலிருந்து உன் ஆத்துமாவை தேவன் இன்றைக்கு The விடுதலாக்கி Lord has saved you today. காப்பாற்றினார், You are ரட்சித்தார். healed. நீங்கள் குணமானீர்கள். Thank you, Jesus. இயேசுவே நன்றி. Today is your salvation. இன்றைக்கு உன் ரட்சண்யம். The Lord is strengthening your salvation. உங்கள் ரட்சிப்பை கர்த்தர் The பலப்படுத்துகிறார். Lord is perfecting you today. உன்னை பூரணத்திற்குள்ளாக The Lord has நடத்துகிறார். covered you with his blood. அவருடைய ரத்தம் உன்னை மூடுகிறது. Yes, covered you with his blood. அவருடைய ரத்தம் உன்னை மூடி Yes, covered you with his blood. ரத்தத்தால் மூடுகிறார். Yes, covered you with his ரத்தத்தால் blood. மூடுகிறார். Somebody shout hallelujah. Hallelujah சொல்லுங்கள். Somebody shout hallelujah. Hallelujah. காலமோ செல்லுதே, வாலிபமோ மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் மனிதர்கள் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அநேகர்கள் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். Father, I thank thee for all the souls whom thou hast brought. இன்றைக்கு கொண்டு வந்த எல்லா ஆத்துமாக்களுக்காக நன்றி சொல்கிறேன். Today you delivered your people from bondage. கட்டுகளிலிருந்து இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கினீர். Bondage from Satan. பிசாசின் அடிமைத்தனங்களிலிருந்து, From web of Satan. பிசாசினுடைய வலையிலிருந்து, Through your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக Your word has sealed your people. வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை I முத்தரித்தது. seal every soul for God's kingdom. கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஒவ்வொரு ஆத்துமாவை நான் முத்தரிக்கிறேன். No soul should go astray. எந்த ஆத்துமாவும் வழி விலகி செல்ல வேண்டாம். Whatever Satan would have pointed or planted in their mind, burn it, uproot it. எந்த விதைகளை பிசாசானவன் அவர்கள் மனதிலே விதைத்திருந்தாலும் வேரோடு பிடுங்கி எழிவீராக. Cleanse them with your blood. இரத்தத்தால் அவர்களை சுத்திகரியும். Now heal every sickness. ஒவ்வொரு வியாதி குணமாகட்டும். Timothy, தீமோத்தே, the Lord has healed you of the infection in your throat. தொண்டையிலே காணப்படுகிற இன்ஃபெக்ஷனை கர்த்தர் குணமாக்குகிறார். You're vomiting something green. ஏதோ பச்சையாக நீ வாந்தி பண்ணுகிறாய். The Lord has healed you, brother. கர்த்தர் குணமாக்குகிறார் சகோதரனே. Timothy, God has healed you. தீமோத்தேயு, கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். Swapna, சொப்னா, oh, you have an unusual problem. உங்களுக்கு வழக்கத்துக்கு மாறான ஒரு பிரச்சனை. When you walk on steps, நீங்கள் படிகளில் ஏறி நடக்கும்போது suddenly you feel something is pushing down. திடீரென்று யாரோ தள்ளுவதை போன்ற உணர்வு. Swapna, சொப்னா, the powers of darkness leaves you right now. அந்தகர கிரியைகள் வெளியேறுகிறது. The Lord is healing you, Swapna. சொப்னா, உங்களை கர்த்தர் The குணமாக்குகிறார். Lord is healing you right now. இப்பொழுதே குணமானீர்கள். Rajkumar, ராஜ்குமார், brother Rajkumar, சகோதரன் ராஜ்குமார், God is promoting you in your work spots. வேலை ஸ்தலத்திலே உங்களை உயர்த்துகிறார். God is blessing your family. உங்கள் குடும்பங்களை Your ஆசீர்வதிக்கிறார். debts are cleared. கடன் தீர்ந்தது. Hallelujah. I pray for all the business people. வியாபாரம் செய்வர்களுக்காக ஜெபிக்கிறேன்.
Lord, bless the business. வியாபாரங்களை ஆசீர்வதியும். Let them be blessed 1,000 times more. 1000 மடங்கு அதிகமாக ஆசீர்வதியும். 10,000 times more. 10,000 மடங்கு ஆசீர்வதியும். I pray for salary people. ஆண்டவரே சம்பளம் வாங்குறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். Bless their salaries. அவர் சம்பளங்களை ஆசீர்வதியும். Give them promotions. உத்தியோக உயர்வை கொடும். I pray for pastors, men of God. போதகர்கள் தேவ மனிதர்களுக்காக Give ஜெபிக்கிறேன். them good health and strength. நல்ல ஆரோக்கியம் சுகத்தை கொடுங்க. Let them be like Moses. அவர்கள் மோசே போல இருக்கட்டும். Good health and strength. நல்ல ஆரோக்கியமா இருக்கட்டும். But let them enter into Canaan. கானானிலே அவர்கள் நுழையட்டுமானால் Cover them with your blood. இரத்தத்தால் மூடுவீராக. Bless the congregation. சபையை ஆசீர்வதி ஆண்டவரே. Bless every youth. ஒவ்வொரு வாலிபரை ஆசீர்வதி. Use them for the glory of God. தேவ மகிமைக்காக பயன்படுத்து. Bless every kids and babies. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். Cover them with your blood. இயேசுவின் இரத்தம் மூடட்டும். Cover every elder with your blood. ஒவ்வொரு வயதானவர்களை இயேசுவின் இரத்தம் மூடுவதாக. Cover every brother and sister with your blood. ஒவ்வொரு சகோதரன் சகோதரி இயேசுவின் இரத்தம் மூடட்டும். A sister, you are having a problem in your uterus. God is healing you right now. கர்ப்பப்பையில் பிரச்சனை கொண்ட ஒரு சகோதரியை தேவன் குணமாக்குகிறார். You are only 28 years old. 28 வயசு தான் உங்களுக்கு. The Lord is healing you right now. கர்த்தர் You குணமாக்குகிறார். are not even married. நீங்கள் திருமணம் கூட ஆகல. God is healing you right கர்த்தர் now. குணமாக்குகிறார். The Lord is healing somebody of migraine headache. ஒற்றை தலைவரை கொண்டவர்களை கர்த்தர் The குணமாக்குகிறார். Lord is healing you right now. கர்த்தர் குணமாக்குகிறார். The Lord is healing palpitation. அந்த பதஷ்டத்தை கர்த்தர் The குணமாக்குகிறார். Lord is healing heart problems. இருதய பிரச்சனைகளை The குணமாக்குகிறார். Lord is healing cancer, புற்றுநோய் தேவன் குணமாக்குகிறார். lung infection, நுரையீரல் throat பிரச்சனை, infection, நுரையீரல் பிரச்சனைகள், intestine problem, குடலில் இருக்கிற பிரச்சனைகள், arthritis, முடக்கு வாதங்கள், problem in your feet, கால்களில் இருக்கிற பிரச்சனைகள், confusion in your brain, மனதிலே குழப்பங்கள், spinal cord problem, முதுகு தண்டு பிரச்சனை, eye problem, கண் பிரச்சனை, nose problem, மூக்கு பிரச்சனை, teeth problem, மூட்டு பிரச்சனை, teeth problem, பல் பிரச்சனை, gum problem. அந்த Be healed. ஈர்களில் பிரச்சனைகள் Be குணமாக்குகிறார். healed. Be சுகமடைவீர்கள். healed. Be சுகமடைவீர்கள். healed. சுகமடைவீர்கள். Wherever you are sick in your body, எல்லா வியாதிப்பட்டவர்கள் wherever you are sick in your body, எங்கெல்லாம் வியாதிப்பட்டிருக்கீங்களோ place your hand upon the sick part of the body. அந்த வியாதிப்பட்ட இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். God is healing you right கர்த்தர் now. குணமாக்கிக் கொண்டிருக்கிறார். Be healed. சுகமடைவீர்களாக. 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 The Lord is blessing you right now. கர்த்தர் உங்களை The ஆசீர்வதிக்கிறார். Lord is blessing you right கர்த்தர் உங்களை now. ஆசீர்வதிக்கிறார். Every poverty come out. எல்லா வறுமை வெளியேறு. Every debts come out. கடன்கள் வெளியேறு. Be healed. சுகமடைவீர்கள். Let your finance be blessed. கட்டுகள் உடையட்டும். Lord bless you with own houses, சொந்த வீடுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். own vehicles. சொந்த வாகனங்கள். Lord cover you with His blood. தன்னுடைய ரத்தத்தால் மூடுகிறார். Cover your family with your blood. குடும்பங்களை இயேசுவின் ரத்தம் மூடட்டும். Blood of Jesus Christ. இயேசுவின் ரத்தம் Give you long healthy life. நல்ல நீடி ஆயுள். We take all your promises and blessings. வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் We உரிமையாக்கிக் கொள்கிறோம். demolish the head of Satan பிசாசின் தலையை நசுக்குகிறோம். and we go into perfection பூரணத்தின் மேல் பூரணமாகி போகிறோம். in the name of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. People of God say amen. ஆமென். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. 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 Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art. How great thou art. Shall we give the Lord a big hand? ஆண்டவருக்கு Yes, நல்ல நல்ல கரங்களை கரங்களை தட்டி தட்டுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Oh, we praise you, Lord. We praise you. We praise நன்றி you. சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து சொல்லாம என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என் விடுதலை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. The Lord bless you.